ഏഴാவது ശ്ലോകം கத்தியரூபத்திலேயாக்கும் இந்த ஸ்லோகமும் உள்ளது. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பதில் சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அத ஹ பகவான் ஆதிதேவஹ ஏதஸ்ய குண விசர்கஸ்ய பரிபிரம்மண अनुध्यान व्यवसित सकल जगत अभिप्रायः आत्मयोनिः अखिल निगम निजगण परिवेष्टितः स्वभवनाद् अवततार अधः भगवानादिदेव एतस्य गुणविसर्गस्य परिब्रह्मणा अनुध्यान व्यवसित सकल जगदभिप्राय आत्मयोनिरखिल निगम निजगण परिवेष्टित स्वभवनादवदतार. இந்த டைம்ல பிரம்மா தன்னோட ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு அதே மாதிரி സ്വരൂപത്തോടു കൂടിന വേദങ്ങളോടും കൂടിയിട്ട് മരീചി തുടങ്ങിയ പ്രജാപതികളോടും കൂടിയിട്ട് പ്രിയവ്രതൻ കിട്ട വന്നു ചേർന്നാർ. ആത്മയോനിഹി ഭഗവാൻ ആദിദേവഃ ആത്മയോനിഹി സ്വയംഭൂവാണ് ബ്രഹ്മദേവൻ. ഭഗവാൻ ആദിദേവഃ ഭഗവാനോട് എല്ലാ ഗുണങ്ങളും இருக்கிற ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராகியம் எல்லாம் இருக்கிற கல்ப ஆரம்பத்தில் அவதரிச்ச தேவனான பிரம்மா. பரம்பொருள் திருவிளையாடல்களுக்காயிட்டு திரிமூர்த்தி ஸ்வரூபம் സ്വീകരിച്ചാர். രജോഗുണം സ്വീകരിച്ച് ബ്രഹ്മാവായിട്ടും സദ്ഗുണം സ്വീകരിച്ച് വിഷ്ണുവായിട്ടും തമോ ഗുണം സ്വീകരിച്ച് രുദ്രനായിട്ടുമൊക്കെ പരബ്രഹ്മമൂർത്തി അവതാരം പണിനത് இந்த பிரபஞ்சத்தில். ரஜோகுணம் സ്വീകരിച്ച് பிரம்மாவாയി தீர்ந்த அந்த பகவான் பரம்பொருளேதான் பிரம்மா, சர்வஞானியாக்கும் பிரம்மா. அந்த பரம்பொருளோடு ரஜோகுணமாயிருக்கிற ஸ்தூலபாவத்தை സ്വീകരിச்சுண்டு பிரம்மா ஸ்வபவனாத் அவரோடு வாசஸ்தானமான சத்தியலோகத்திலேருந்து அவததார பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், அவதாரம் பண்ணினார். எப்பவாக்கும் அவரு பிரியவர்தனுக்கு முன்னால வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதா ஸ்வயம்புவ மனு பிரியவர்தனை ராஜ்ய பரிபாலனம் நடத்துறதுக்கு சொல்லிட்டும் பிரியவர்தன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாம நின்னாரே, அதுக்கப்புறமாவாக்கும் பிரம்மா அங்க பிரத்யட்சமானது. இனி என்ன செய்யணும் அப்படிங்கிற அவஸ்தையில ஸ்வயம்புவ மனு சங்கடப்பட்டு நிற்கிற நேரத்திலேயாக்கும் பிரம்மா பிரியவர்தனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டது. ஸ்வயம்புவ மனு பிரியவர்தனோடு முன்னால உட்கார்ந்துருக்கார். பிரியவர்தனுக்கு பலவித உபதேசங்களையும் சொல்லிண்டு அந்த டைம்லயாக்கும் பிரம்மா அங்க பிரத்யட்சப்பட்டது. ஹா அப்படிங்கிறது ஆச்சரிய சொல்லாக்கும். ஸ்வயம்புவ மனு அங்க இருக்கிற அதே டைம்லயே
பிரியவிரதனை பார்க்கறதுக்கு பிரம்மா பிரத்யட்சமானாரே, ஆச்சரியம் தான் இது அப்படிங்கிற மாதிரியாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு கதையை வர்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவுக்கும் புத்திரனுக்கும் முன்னால பிரம்மா பிரத்யட்சப்பட்டார். மகானான பிரியவிரதனுக்கு இந்த பூமியில பலதும் செய்யறதுக்கு உண்டு. நாரத மகர்ஷிட்டேந்து ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்ற பிரியவிரதன் அப்படியே தனக்குள்ளேயே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சு உட்கார்ந்தா பத்தாது, இந்த பிரபஞ்சத்துக்காக இந்த பூமியில இருக்கிற உயிரினங்களுக்காக பலதும் அவருக்கு செய்யறதுக்கு உண்டு. அவருக்கு பலவிதமான பொறுப்புகள் இனியும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பகவல் நிச்சய பிரகாரமாக்கும் பிரம்மா அங்க பிரத்யட்சப்பட்டது. அதாக்கும் இங்க ஹா அப்படிங்கிற ஆச்சரிய சொல். ஆத்ம தர்சனம் கிடைச்ச பிரியவிரதனை மறுபடியும் இந்த பூலோக வாழ்க்கையில ஈடுபடுத்துறதுக்காயிட்டாக்கும் அங்க பிரம்மா அவதரிச்சு வந்தார். அதனாலேயாக்கும் அந்த ஹா அப்படிங்கிற ஆச்சரிய சொல்லு. பகவல் நிச்சயப்படிதான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லவாக்கும் செய்யறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதஸ்யா இந்த பிரபஞ்சத்தோடு குண விசர்கஸ்யா திரிகுணங்களால உண்டாக்கப்பட்ட சத்குண ரஜோகுண தமோ குணங்களால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தோடு இந்த ஜகத்தோடு பரிபிரம்மணா நன்னா பெருசு பண்ணப்பட்ட இந்த லோகத்தை பலவித சிருஷ்டிகள் பண்ணி இந்த பிரபஞ்சம் நன்னா பூமி ரொம்ப பெருசாயிடுச்சு. பலவிதமான உயிரினங்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்கு. அப்படி இருக்கிற இந்த லோகத்தை அனுத்தியான வியவஸ்திதா நன்னா சிந்தனை பண்ணிட்டு அனுத்தியானம் அப்படின்னா நல்லா கண்டினியூஸ் ஆயிட்டு சிந்தனை பண்ணிட்டு வியவஸ்திதா ദൃഢമായിട്ട് നിശ്ചയിച്ച് ഉറപ്പിച്ച സകല എല്ലാ ജഗത് അഭിപ്രായ ലോകജനങ്ങളോടും അഭിപ്രായത്തോടു കൂടിന ബ്രഹ്മ എല്ലാ വ്യഷ്ടി ശരീരങ്ങൾക്ക് ഉള്ള இருக்கிற ജീവനുകളോട് സമഷ്ടി മനസ്സാക്കും பிரம்மா. எல்லாரோடும் மனசுக்குள்ள என்னவாக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பிரம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற பிரம்மா அகிலா எல்லா நிகம நிஜகண பரிவேஷ்டிதா. அகிலா சொன்னா எல்லா விதமான நிகமம் வேதங்களாலேயும் நிஜகண அதானது மரீஜி தொடங்கின பிரஜாபதிகளோடும் கூடிட்டு பரிவேஷ்டிதா ചുറ്റിലും சூழ்ந்து நிற்கப்பட்ட பரிவாரங்களோடு கூடிட்டு பிரியவிரதனுக்கு முன்னால பிரம்மா அவதாரம் பண்ணி நின்னார், பிரத்யட்சமாயிட்டு நின்னார். எட்டாவது ஸ்லோகம். சஹ தத்ர தத்ர गगनतले उडुपदिहि इव विमानावलिभिः विमान आवलिभिः अनुपदम् अमर परिवृडैः अभिपूज्यमानः पदि पदि च वरूदशः सिद्ध गंधर्व साध्य चारण मुनि गणैः उपगीयमानः गंधमादन द्रोणीम् अवभासयन् उपससर्प सतत्र तत्र गगनतले उडुपदिः
इव सतत्र तत्र गगनतल उडुपतिरिव विमानावलिभिः अनुपदम् अमरपरिवृदैः अभिपूज्यमानः पदि पदि च वरूदशः सिद्धगन्धर्व साध्यचारण मुनिगणैः उपगीयमानो गन्धमादनद्रोणीमवभासयन् उपससर्प. சதுர்முகனான பிரம்மா அந்த வானவீதியில பிரத்யட்சமானோன நட்சத்திர மத்தியத்துல இருக்கிற சந்திரன மாதிரி அப்படி ஜொலிச்சு நின்னார். இந்திராதி தேவர்களால பூஜை செய்யப்பட்டார். சித்தர்கள், சாத்தியர்கள், சாரணர்கள், முனிகள், கந்தர்வர்கள் இவாளெல்லாம் பிரம்மாவை ஸ்துதிச்சா. கந்தமாதன குஹகளுக்குள்ள பிரகாசத்தை வர்ஷிச்சுண்டு பிரம்மா பிரியவிரதனோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். சத்தியலோகத்திலேருந்து ஆக்குமே பிரம்மா பூலோகத்துக்கு வரது. பூர்லோகம், புவலோகம், சொர்லோகம், ஜனலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம். பூமியிலேருந்து பார்க்கறத பூமிக்கு மேல இத்தனை லோகங்கள் உண்டு. அப்ப சத்தியலோகத்திலேருந்து இത്രയും லோகங்கள் கடந்து வேணும் பூமிக்கு பிரம்மா வரதுக்கு. பூமியை தவிர பூமிக்கு மேலே இருக்கிற லோகங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிறவாளாக்கும். மாமுனிகள் எல்லாம், சப்த ரிஷிகள் எல்லாம் தபோலோகத்துல இருக்கா. அதே மாதிரி கந்தர்வர்கள் இருக்கா, தேவர்கள் இருக்கா சொர்லோகத்துல. இப்படி நிறைய நிறைய ஜனங்கள் எல்லாம் அந்த லோகங்களில் இருக்கா. இவா எல்லாம் பிரம்மாவை கண்டுட்டு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பிரம்மாவை பூஜை பண்ணினா. அவளோடு அந்த ஸ்தானங்களை கடந்து வேணுமே பிரம்மாவுக்கு இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு. அப்போ பிரம்மாவை அவ எல்லாரும் பூஜை பண்ணினா. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கோவிலில் உற்சவமூர்த்தி, அந்த உற்சவமூர்த்திய தேரில வச்சுண்டு எல்லா வீதியிலையும் கொட்டுமேள வாத்தியத்தோடு கூடிட்டு வரத்த வழி ஃபுல்லா இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த உற்சவமூர்த்தியை வரவேற்று வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பற வச்சு நைவேத்தியம் கொடுத்து அப்படி ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தொழுது நிற்போமே, அதே மாதிரி சத்தியலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டு இருக்கிற அந்த பிரம்மாவை பார்த்து எல்லா லோகத்தில இருக்கிற எல்லா ஜனங்களும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜை பண்ணினா. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு அந்த பிரம்மாவோடு பூலோக வரிகைய வர்ணிக்க வாக்கம் செய்யறார். பிரியவிரதனுக்கு நாரதர்கிட்டேந்து ஆத்ம தத்துவ உபதேசம் கிடைச்சு பிரியவிரதனுக்கு அந்த பகவத் ஞானம் உண்டாயாச்சு. இனி அவருக்கு இந்த பிரகிருதியுமாயிட்டு மிங்கிள் பண்ணி வாழறதுக்கு சாதிக்காது. அதனாலேயாக்கும் அப்பாவான சுவயம்புவ மனு இந்த பூமியை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிரியவிரதன் சப்போர்ட் பண்ணாம இருந்தது. ஆனா பகவானோடு விருப்பம் அப்படிங்கிறது வேறையா இருந்தது. பிரியவிரதனுக்கு பலதும் பல பல சல்பிரவൃத்திகளும் இனியும் செய்யறதுக்கு இந்த பூலோகத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால பகவானோடு ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டு தான் பிரம்மா வந்துருக்கார். பிரம்மா பிரியவிரதனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு நின்னதையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது.
பகவல் இச்சையால பிரம்மா அவதரிச்சார். சஹா ஆதிதேவனும் ஸ்வயம்பூமான அந்த பிரம்மா தத்ர தத்ர அவரு அந்த சத்தியலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வர வழியில அங்கங்க ககனம் அப்படின்னா ஆகாசம், ககனதலே அந்த வானவீதியில ஆகாச வீதியில உடுபதிஹி இவா, உடு சொன்ன நட்சத்திரம், உடுபதிஹி அப்படின்னா நட்சத்திரங்களோடு நாதனான சந்திரன மாதிரி, விமான ஆவலிபிகி விமானங்கள் நிறைய நிறைய கூட்டம் கூட்டமாயிட்டு பின்தொடர, புஷ்பக விமானங்கள் பின்தொடர, தேவர்களும் கந்தர்வர்களும் எல்லாம் புஷ்பக விமானத்தில் எறிண்டாக்கும் பிரம்மாவை பின்தொடர்ந்தா. அமர பரிவிருடைகி தேவர்கள் கூட்டம் கூட்டமாயிட்டு பிரம்மாவை சூழ்ந்து நிற்க, அனுபதம் பிரம்மா சஞ்சரிக்கிற வழிகளில எல்லாம் அபிபூச்சியமானஹா நன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பிரம்மா பூஜை செய்யப்பட்டார். சாரணர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மாமுனிகள், தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவை அவாவாளோட இடத்துல பிரம்மா வந்தோன பிரம்மாவை பூஜிச்சா. புஷ்பக விமானங்களில சிரேஷ்ட தேவர்களோடு கூட்டம் பிரம்மதேவனை நன்னா புஷ்பார்ச்சனை செஞ்சு ஸ்வீகரணம் பண்ணினா. பதி பதிச்ச வழிகள் தோறும், பதிச்சனா வழி, பதி பதிச்ச அப்படின்னா அந்த பிரம்மா வர வழிகள் ஃபுல் ஆயிட்டும். எல்லா இடத்துலையும் சத்தியலோகத்திலேருந்து கிளம்பி தேவலோகம் வழியாக்குமே பிரம்மா பூமியில இறங்கி வரார். அந்த வழி ஃபுல்லும் பரம்பொருள் அப்படிங்கிற அந்த தேஜஸ்வியான சக்திக்கு ரூபமில்லை, குணமில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். நிர்குண ஸ்வரூபியாக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நமக்கு கண்ணால காணணும் அப்படின்னா அதுக்கு சத்குண ரஜோகுண தமோ குணங்களில ஒரு குணத்தை ஸ்வீகரிச்சுண்டு ரூபத்தை எடுத்துண்டு வேணும் பிரத்யட்சமாகறதுக்கு. பிரம்மா ரஜோகுணத்தை ஸ்வீகரிச்சுண்டு பிரம்மாவாயிட்டு அந்த பரம்பொருள் இந்த பூலோகத்துல பிரத்யட்சப்பட்டார். பரம்பொருள் அப்படிங்கிற பகவான் சகாம ரூபம் எடுத்து ரஜோகுணத்தை ஸ்வீகரிச்சு பிரம்மாவாயிட்டு சத்தியலோகத்திலேருந்து சத்தியலோகத்தில் இருந்துட்டு பிரஜா சிருஷ்டி நடத்துறவராக்கும். பரம்பொருளே ஆன பிரம்மா இதா பிரியவரதனை உபதேசம் பண்றதுக்காயிட்டு பூமிக்கு இறங்கி வந்துருக்கார். பகவான் பூமியில சகாம ரூபத்துல இறங்கி வரதாக்கும் அவதாரம் அப்படிங்கிறது. சத்தியலோகத்திலேருந்து கிளம்பின பிரம்மா தேவலோகம் வழி பூமியில வர வழியில அந்த வழிகள் ஃபுல்லா வரூதம் ஜனன கூட்டம், வரூதசகா கூட்டம் கூட்டமாயிட்டு, சித்தா சித்தர்கள், கந்தர்வா கந்தர்வர்கள், சாத்தியா சாத்தியர்கள், சாரணா சாரணர்கள், முனிகணைகி சப்தர்ஷிகள் இன்க்ளூடா இருக்கிற முனிகளோடு கூட்டங்கள் எல்லாரும் உபகீயமானஹா நன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பிரம்மாவை ஸ்வீகரிச்சு சல்காரம் பண்ணினா. ரொம்ப பக்கத்துல நின்று அவளெல்லாம் பிரம்மாவை பாடி புகழ்த்தினா. எல்லாரும் பிரம்மாவை ஸ்துதிச்சா. பூமி அப்படிங்கிறது ஸ்தூல ரூபத்துல உள்ளதாக்கும். பூமியில இருக்கிற எல்லாம் சர்வதும் கண்ணுக்கு காண முடியற ஸ்தூல ரூபத்துல இருக்கிறதாக்கும். பூமிக்கு மேலே இருக்கிற 6 லோகங்கள், அந்த 6 லோகங்களாக்கும் பிரம்மா கடந்து வந்தது. அதெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிற லோகங்களாக்கும். நம்மளோட கண்ணால காணறதுக்கு சாதிக்காத லோகங்கள், மனுஷாளுக்கு கண்ணால காணறதுக்கு சாதிக்காத லோகமாக்கும் பூமிக்கு மேலே இருக்கிற பரலோகங்கள். பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகங்கள்
பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகங்கள், இப்படியாக 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. பூமிக்கு மேல இருக்கிற எல்லா உலகங்களிலேயும் இருக்கிற ஜனங்கள் பிரம்மாவை நன்னா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. பிரம்மா அவளோட ஸ்துதிகள் எல்லாம் காதால கேட்டுண்டு கந்தமாதன துரோணி, துரோணி அப்படின்னாக்கா குஹை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பர்வதத்துக்கு கீழே இருக்கிற அந்த அடிவாரம் அப்படின்னு சொல்லலாம். கந்தமாதன துரோணி, கந்தமாதன பர்வதத்துல இருக்கிற குஹகளில அவபாசயன் நன்னா தேஜஸ வர்ஷிச்சுண்டு உப சசர்ப்பா பிரியவிரதனுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தார். கந்தமாதன பர்வதத்தோடு துரோணி அந்த தாழ்வரேல, அந்த மந்தர பர்வதத்தோடு தாழ்வரேல பிரம்மா வந்து சேர்ந்தார். ஹம்ச வாகனத்திலேயாக்கும் பிரம்மா வந்து சேர்ந்தது.